ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? ரெஸ்டாரண்ட் டிப்போ தாங்க போயிருந்தேன். இதுவரைக்கும் இந்த கடைக்கு நான் போனதே இல்லைங்க. இந்த ரெஸ்டாரண்ட் டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் பீப்புளுக்கு மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருந்தாங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க வந்து அந்த கார்டு காமிச்சா தான் உள்ள விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க அப்படின்ட்டு. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு போனேங்க. ஆனா எந்த கார்டுமே தேவையில்ல போல இருக்குங்க. நம்மகிட்ட எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்ல. உள்ள போனோனமே அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் டெஸ்க்லயுமே கேட்டேன். ஏதோ மெம்பர்ஷிப் கார்டு ஏதாவது இருக்கா? ஏதோ வேணுமா? அப்படின்ட்டு. அவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு உள்ள போய் சுத்தி பார்க்கலான்னு போனேங்க. அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ள போன மாரி தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி காஸ்கோ பிசினஸ் சென்டர் போயிருக்கோம் இல்லைங்களா? அத விட இது இன்னும் பயங்கரமா இருக்குங்க. அதுவும் ஒண்ணொண்ணும் பார்க்கும்போது, இந்த அளவுக்குலாம் வச்சிருக்காங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. எனக்கு வந்து நம்ம இந்தியாவோட கனெக்ட் பண்ற மாரி இருந்ததுங்க. நெறைய மசாலாஸ்லாம் வச்சிருந்தாங்க. மல்லித்தூளு, மிளகாத்தூளு, எள்ளு, பட்டைன்னு ஏகப்பட்ட இந்தியன் ஸ்பைசஸ்லாம் வச்சிருந்தாங்க. கடைக்குள்ள என்டர் ஆனோனமே பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் அப்படியே மூட்டை மூட்டையா இருந்ததுங்க. சின்ன பேக்கும் வச்சிருக்கிறாங்க, பெருசுமே இருக்குதுங்க. பெருசுலாம் பார்த்தீங்கன்னா 30 எல்பி, 25 எல்பின்னு இருக்குது. பிரைஸ் வந்து கம்பேரட்டிவ்லி சீப்பா தாங்க இருந்தது. $15, $18 அந்த மாரி போட்டிருந்தாங்க. அதே மாரி இந்த பக்கத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஸ்பைசஸ்ங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா, அதுக்கப்புறம் பட்டை இருக்கு இல்லைங்களா, சிலோன் பட்டை, அதுக்கப்புறம் புளியம்பழம் இருக்கு இல்லைங்களா, அத அப்படியே மேல வந்து உடைக்காம அந்த ஓடோடயே வச்சிருந்தாங்க. நான் வந்து இங்க புளியங்காயெல்லாம் பார்த்ததே இல்ல. அது வந்து பாருங்களேன், அப்படியே மேல ஓடோடயே வச்சிருந்தாங்க. இத எடுத்துட்டு போய் கிளீன் பண்ற ப்ராசஸ் பெரிய வேலைங்க. ஊர்ல அத்தை வீட்ல வந்து புளிய மரம் வீட்டு வாசல்லயே ஒண்ணு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓடெல்லாம் எடுத்து அடிச்சு, இந்த கொட்டைய நீக்கி, அது வீட்டு யூஸ்க்கு மட்டும் தான் வச்சுப்பாங்க. அதுவே பெரிய வேலையா இருக்கும். பட் இது காயோட வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க. முன்னாடி ஒண்ணு பார்த்தீங்க இல்லைங்களா, அது வந்து கார்ன் ஹஸ்க்குங்க. நம்ம அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்வீட் கார்ன வந்து அந்த மேல இருக்கிற தோல் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் பாக்கு மட்டை இலை மாரியே இருந்தது. ட்ரை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா, ஃபுல்லா ஸ்பைசஸ்ங்க. ஒண்ணொண்ணும் பார்த்தீங்கன்னா, மீட் டெண்டரைசர் வந்து மீட் வந்து நல்லா சாஃப்ட்டா சீக்கிரம் வேகறதுக்காக போடுவாங்கங்கிறாங்க. பட் அது ஸ்டில் கெமிக்கல் தாங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து நெறைய யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாத ஐட்டமே இல்லைங்க. இதுல வந்து பல்க்கா பெரிய பெரிய பாக்ஸும் வச்சிருக்கிறாங்க. குட்டி குட்டியுமே இருக்குதுங்க. சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், வெள்ளை எள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாஸ்தாக்கு போடுறது, பார்ஸ்லி, ஆரிகானோ அந்த மாரி அதுவுமே வச்சிருக்கிறாங்க. அதே மாரி பட்டை, லவங்கம்லாம் பவுடரும் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்களேன். நட்மெக் வந்து காயும் வச்சிருக்கிறாங்க. பவுடருமே இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கறி மிளகாய் தூளுங்க. கொரியாண்டர் பவுடர்ன்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாக்ஸ் வந்து $12, $13ன்னு போட்டிருந்தாங்க. சின்ன பாக்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா $7, $8ன்னு ஐட்டம்க்கு தகுந்த மாரி வேரி ஆகுது. எள்ளு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் வச்சிருந்தாங்க. இதோ இங்க பாருங்களேன், மஞ்சத்தூள் வந்து பெரிய பேக்கும் இருக்குது, சின்ன பேக்கும் இருக்குதுங்க. ரெட் சில்லி பவுடரு, அப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பவுடருமே வச்சிருந்தாங்க. புளி வந்து பார்த்தீங்கன்னாங்க, கான்சன்ட்ரேட்டடா அந்த புளிய வந்து அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து இந்த மாரி வச்சிருந்தாங்க. குட்டி குட்டி பாட்டில்ல வந்து அந்த கான்சன்ட்ரேட்டட் புளி வச்சிருந்தாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க. இதுவுமே இருந்தது. அப்புறம் அப்படியே சைட்ல வந்து பார்த்தோம்னா, மயோனைஸ் வந்து பக்கெட் பக்கெட்டா வச்சிருந்தாங்க. கீழ பார்த்தீங்களா, இந்த ஹோம் டிப்போல பக்கெட் வாங்குவோம் பாருங்க. அவ்வளோ பெரிய பக்கெட்ல தான் இருந்தது. இந்த கடை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நெறைய ஐட்டம் புதுசு புதுசா வச்சிருந்தாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும்போது ஒரு சில ஐட்டம்லாம் நான் என்ன நினைப்பேன்னா, ஃப்ரெஷ்ஷா அப்பத்திக்கு போட்டு குடுப்பாங்க அப்படின்னு நினைப்பேங்க. பட் இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எல்லாத்துக்குமே ரெடிமேட் மிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு ஒரு ஐலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஐல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூஸுங்க. நம்ம ஊர்ல அந்த ஃபேண்டா, ஸ்ப்ரைட்டு, லிவோ அந்த மாரி எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரே ஒரு ஷாக்கிங் இருந்ததுன்னா, எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட்லயே அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்ப்ரைட்டுக்கு, கோக்குக்கு அந்த மாரி எல்லாத்துக்குமே இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பவுடர் வச்சிருக்கிறாங்க. நம்ம பாட்டில்ல வந்து அப்படியே ஜூஸா வாங்கி குடுக்குறோம் இல்லைங்களா? அது வந்து அதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட்டடா பவுடர் வந்து பேக்கா அவ்வளோ பெரிய பாக்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்ல அந்த மாரி தான் மிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போபாலாம் குடிக்கிறோம் இல்லைங்களா? போபா டீ வந்து நெறைய ஃப்ளேவர்ஸ்ல வந்து லிச்சி, மேங்கோ அந்த மாரி நெறைய குடிக்கிறோம் இல்லைங்களா?
அதெல்லாம் கூடங்க பெரிய பெரிய பாக்ஸில் வந்து ஒரு ஒரு ஃப்ளேவரும் வச்சுருக்குறாங்க. ஆனா பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இது வந்து அவ்வளோ நல்ல குவாலிட்டியா பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா தெரியலைங்க. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் பாக்ஸ் பார்க்கும்போது, "என்னடா இப்படி இருக்கு? இதுதான் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறோமா?" அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ போபாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் வந்துங்க $15 போட்டிருக்கிறாங்க. அது வந்து கண்டிப்பா 30 சர்விங்க்கு மேல வருங்க. நம்ம கடையில வந்து ஒரு போபா ட்ரிங்க் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிங்க் வந்து குறைஞ்சது $10லேருந்து $15 காசு போட்டு தான் வாங்குறோம். அது வந்து கண்டிப்பா வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்களுக்கு லாபம் தாங்க. பட் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா, ஃபுல்லா அந்த டூ கோ பாக்ஸுங்க. டூ கோ பாக்ஸு, பேகு எல்லா சைஸ்லயுமே இருக்குதுங்க. அதே மாரி நம்ம ஃப்ரண்ட்ல வரும்போது பார்த்தீங்களா, அந்த ஹைபிஸ்கஸ் இருக்குது இல்லைங்களா? இப்ப இங்க நெறைய இடத்துல பார்க்குறேங்க. அந்த ஹைபிஸ்கஸ வந்து ட்ரை பண்ணி, அது நெறைய இடத்துல விக்கிறாங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்டின்ட்டுங்க. மெயினா இந்த ஃப்ளீ மார்க்கெட் போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஊர்லலாம் சந்தையில பொரிய வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஹைபிஸ்கஸ வந்து ட்ரை பண்ணத குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இது ஒத்தடுக்கு செம்பருத்தியா? இல்ல வந்து இன்னொரு லேயர் இருக்கும் இல்லைங்களா? அடுக்கடுக்கா, அந்த செம்பருத்திய ட்ரை பண்றாங்களான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா இது ரொம்ப நல்லதுன்ட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பேக்கே வச்சிருந்தாங்க. ஆனா பிரைஸ் வந்து கம்மியா தாங்க இருந்தது. $12 $13 போட்டிருந்தாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் இப்போ போய் பாருங்க. இல்லாத ஐட்டமே இல்லைங்க. நான் இத்தன நாளா உள்ள விடமாட்டாங்க அப்படின்ட்டு தான் போகாம இருந்தேன். நான் வந்து ஆர்லாண்டோல இருக்க ரெஸ்டாரண்ட் இப்போ தாங்க போனேன். இங்க அட்லாண்டாலயுமே பார்த்தீங்கன்னா, 2 கடையோ, 3 கடையோ இருக்குதுங்க. உள்ள என்ட்ரிக்கு வந்து மெம்பர்ஷிப்லாம் தேவையில்ல. பில்லு போடுறதுக்கு மட்டும் தான் தேவைங்க. ஸோ, அதனால கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆயிலுமே பார்த்தீங்கன்னா, எல்லா ஆயில்ஸுமே இருந்ததுங்க. கனோலா ஆயில், வெஜிடபிள் ஆயிலு, அதுவும் கோகனட் ஆயில பாருங்க பக்கெட் பக்கெட்டா எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. நாம குட்டியூண்டு பாக்ஸ் வாங்குனாவே $20 $30 செலவு பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்ததுங்க. $35 $40 போட்டிருந்தாங்க தேங்காய் எண்ணெயலாம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோம்னாங்க, அந்த ட்ரிங்க்லாம் வச்சிருந்தாங்க இல்லைங்களா? அந்த கோக்கு, ஸ்ப்ரைட்டு அப்படின்ட்டு. அது கூடயே வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி சிரப்பு, மேங்கோ சிரப்பு அந்த மாரி நெறைய வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலாவே மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம டேஸ்ட் வருதுங்களா, அதனால போனேன்னா கண்டிப்பா ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுவேன். இந்த பீனா கொலாடா தான் ஆர்டர் பண்ணுவேன். பீனா கொலாடாலாம் பார்த்தீங்கன்னா, கோகனட் ஃப்ளேவர்ல வருங்க. அது வந்து நான் இத்தன நாள் என்ன நெனச்சேன்னா, அவங்க ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் நெனச்சேன். இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்குமே சிறப்பு இருக்குங்க. அப்படியே கேனா அந்த பால் கேன் வாங்குறோம் இல்லைங்களா? அந்த மாரி கேனா சிறப்பு வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம கேட்கும்போது அத மிக்ஸ் பண்ணி குடுத்துர்றாங்க போல இருக்கு. ஈவன் லைமுக்குலாம் கூட சிறப்பு இருக்குங்க. பட் ஆனா கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டார்க்கா இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம காஸ்கோ பிசினஸ் சென்டர்லயே பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஃபேண்டா, ஸ்ப்ரைட்டு, கோக் எல்லாமே கிளாஸ்ல தாங்க இருக்குது. இது எல்லாமே ஒரு பேக்ல பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 16 பாட்டில் 14லேருந்து 16 பாட்டில் கிட்ட வருதுங்க. அதுக்கு தகுந்த மாரி ப்ரைஸுமே வேரி ஆகுது. மிக்ஸ் மேட்ச் பண்ற மாரி இருக்குங்க. ஃபுல்லா ஃபேண்டா இருக்கிற மாரியே இருக்குது. ஸ்ப்ரைட் மட்டும் தனியா இருக்கிற மாரி இருக்குது. அப்புறம் எல்லாமே மிக்ஸ் ஆயி ஒரே பேக்ல இருக்கிற மாரி இருக்குதுங்க. இதெல்லாம் தாங்க அந்த சிரப்பு. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸ்ட்ராபெர்ரி சிரப் இருக்கும். ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, மேங்கோ, லிச்சி அப்படின்ட்டு இதெல்லாமே தாங்க அந்த சிரப். அந்த சிரப் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த சிரப் மிக்ஸ் பண்ணி தான் குடுக்குறாங்க போல இருக்கு. நான் வந்து போபாவோட பெரிய ஃபேனுங்க. நான் வெளில கடைக்கு போனேன்னா கண்டிப்பா போபா ஆர்டர் பண்ணிட்டு, அதில வந்து லிச்சி ஜெல்லியும், இந்த பாப்பிங் போபா இருக்கும் இல்லைங்களா? அந்த பாப்பிங் போபாவும் போட்டு குடிப்பேன். நான் வந்து சரி இந்த போபா கண்டிப்பா ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க. சரி அந்த ஜூஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷா போட்டு குடுப்பாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு குடுக்குறாங்க போல இருக்குது, அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது. இது பாருங்களேன் லைம் ஜூஸுங்க. கலர் மட்டும் பாருங்க எவ்வளோ கலர் இருக்கு. இதில கிரீன் ஆப்பிள் நெனைக்கிறேன். கிரீன் ஆப்பிள் சிரப்புங்க அது. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்கா இருக்குன்ட்டு. ஆனா கிரீன் ஆப்பிள் இந்த கலர் வராதுங்க. ஆனா பட் பயங்கர டார்க்கா இருக்கு. பிரைஸ் வந்துங்க, இங்க வந்து எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. நம்ம காஸ்கோ பிசினஸ் சென்டர்ல ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல்கா வாங்குறோம்னா கொஞ்சம் பிரைஸியா இருக்க மாரி இருந்தது. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் எல்லாமே ரொம்ப சீப்பா தான் இருந்தது. நம்ம வீட்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இல்லாதவங்க வீட்டுக்கு வாங்குறதுனா கூட, குட்டி குட்டி ஐட்டமாவும் வச்சிருக்கிறாங்கங்க. சைஸ் குவான்டிட்டி வந்து சின்ன சின்னதும் வச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த மாரியுமே பார்த்து வாங்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து ரெகுலர் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூளு, வினிகரு, அதே மாரி உப்பு, மத்த ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸ்பைசஸு அது எல்லாமே சின்ன சின்னதும் இருக்குதுங்களா, நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். இங்க வந்து எப்படி பில் போடுறாங்கன்னாங்க, நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கார்டு இருக்கும் போல இருக்குங்க. அந்த கார்ட காமிச்சா தான் பில்லே போடுறாங்க. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கல இல்லைங்களா, அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து 2, 3 ஐட்டம் வாங்குனோங்க. வாங்கிட்டு பில்லிங் கவுண்டருக்கு போனோனே அவங்க சொல்லிட்டாங்க, கார்டு இல்லைனா போட முடியாது. நீங்க போய் ஒன் டே பாஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க மறுபடியும் என்ட்ரன்ஸ்ல போய்ங்க, அங்க இருக்க ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் கேட்டோம். இந்த மாரி எங்ககிட்ட கார்டு இல்ல. நாங்க இது
பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன் டே பாஸ் மாரி வாங்கிக்கணும் அப்படின்னாங்க. அந்த ஒன் டே பாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைசென்ஸ் வாங்கிக்கிறாங்க. நம்மளோட நேமு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் வாங்கிட்டு, லைசென்ஸ் நம்பர வந்து நோட் பண்ணிக்கிட்டு, அப்புறமா வந்து ஒரு ரெசிப்ட் மாரி குடுக்குறாங்க. நம்ம பேலாம் பண்ண தேவையில்ல, ஃப்ரீ தான். அந்த ரெசிப்ட்ட எடுத்துட்டு வந்துங்க, நம்ம வந்து பில்லிங் கவுண்டர்ல குடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரெசிப்ட்ட வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு தான் பில்லு போடுறாங்க. அதுவுமே ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும் போல இருக்குதுங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா, என்ன ப்ரொசீஜர்ன்னு தெரியல. ஏன்னா நாங்க ஒரு தடவ தான் வாங்கணும்னால எங்களுக்கு தெரியலைங்க. நீங்க யாராவது வாங்குனீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரயில்ல வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஃபுல்லா பிக்கிள்ஸுங்க. பிக்கிள் வந்துங்க இந்த எல்லாமே இருந்தது. ஆலிவு, குக்கும்பரு எல்லா வகையான பிக்கிள்ஸுமே இருந்தது. அதே மாரி இந்த கேன்டு ஃப்ரூட்ஸுமே இருந்ததுங்க. ஆர்ட்டிச்சோக் இருந்தது, பைனாப்பிள் இருந்ததுங்க. அதே மாரி இந்த ஃப்ரூட் சாலடுக்கு மிக்சட் ஃப்ரூட் போடுவோம் இல்லைங்களா? அது, மஷ்ரூம்ஸு எல்லாமே இருந்ததுங்க. ஒரு ஒரு ரயில்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில் ஃபுல்லா ஸ்பைசஸுங்க. ஒரு ரயில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிங்க் இருந்தது. ஒரு ரயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ்லாம் அவங்க பெரிய பெரிய பேகுங்க. ரைஸு, சால்ட்டு அந்த மாரி வந்து இந்த மாவு ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஐட்டம்லாம் ஒரு லைன்ல வச்சிருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கேன்ட் ஐட்டம் தாங்க. கேன்டுல வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த முழு தக்காளியும் கேன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி குட்டி குட்டியா கட் பண்ணியும் கேன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பியூரியுமே தனியா எடுத்து கேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு ஐட்டமும் மினிமம் வந்து 2லேருந்து 3 டைப்பா வந்து அவங்க வந்து கேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது இங்க பாருங்களேன், உருளைக்கிழங்கே பார்த்தீங்கன்னா, அதிலயே 3 வெரைட்டி இருக்குதுங்க. ஸோ அந்த மாரி எல்லாத்துலயுமே வந்து கேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாரி உள்ள போனோம் அப்படின்னாங்க, நமக்கு வீட்டுக்கு வந்து தேவையான பாத்திரம்லாம் இருக்கு இல்லைங்களா? பாத்திரம் வந்து அவ்ளோ வச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பாத்திரம் இருக்குது. அந்த பேசினு, கொலாண்டருங்க, அதே மாரி கரண்டியிலருந்து பெரிய பெரிய பிரியாணி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா? பிரியாணி பாத்திரம், வடை சட்டி அந்த மாரி எல்லா வெரைட்டீஸுமே இருக்குதுங்க. இங்க வந்து சகலமும் இருக்குதுங்க. வேணுங்கிறத வந்து வாங்கிட்டு போயிரலாம். ஆனா, எனக்கு இந்த கடையில வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டுங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சுங்க சுத்தி பார்க்கறதுக்கு. சுத்தி பார்த்துட்டு எனக்கு இதில வந்து ஒண்ணே ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அத காமிக்கும்போது சொல்றேன் என்ன அப்டின்ட்டு. நான் அத சொல்லும்போது நீங்க கண்டிப்பா ரிலேட் பண்ணிக்குவீங்க. கண்டிப்பா உனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லுவேன்ட்டு நான் காமிக்கிறேங்க. அதே மாரி சாஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க, பீட்ஸா சாஸ் இருக்குதுங்க, ஆல்ஃப்ரெடோ சாஸு அந்த மாரி எல்லா வகையான சாஸுமே இருக்குதுங்க. ரைஸ் வந்து இது எனக்கு தெரிஞ்சு மட்ட ரைஸ்ன்னு நெனைக்கிறேங்க. இந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்லாம் போனா நமக்கு ஒரு ரைஸ் குடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ரைஸ் மாரி தாங்க இருந்தது. நல்லா குண்டு குண்டா பார்க்கறதுக்கு பெருசு பெருசா தான் இருந்தது. அதே மாரி மாவு பார்த்தீங்கன்னா, கார்ன் ஸ்டார்ச்சுங்க. கார்ன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பாக்ஸும் இருக்குதுங்க. நம்ம வீட்டுக்கு வந்து இந்த சின்ன சின்ன பாக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்குங்க. இதே வந்து இப்ப ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருக்கோம் அப்டின்னா, பெரிய பெரிய பாக்ஸ் தாங்க நமக்கு கணக்கா வரும். அதுவும் ஒரு ஒரு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து 15 எல்பிலேருந்து 20 எல்பி இருக்குதுங்க. அதே மாரி நம்ம வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்கலாம் போகும்போது இந்த ஃப்ரைடு சிக்கனு, பர்கருக்கு போடுற அந்த பேட்டிலாம் இருக்குது இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே மசாலா வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு பாக்ஸ்லயே பாருங்க வெளியில பேர் போட்டிருப்பாங்க. டெக்சாஸ் ஃப்ரைடு சிக்கனு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, லூசியானா ஃபிஷ் ஃப்ரையி அந்த மாரி ஒரு ஒரு ஐட்டமுக்குமே நேம் போட்டிருக்கிறாங்க. இந்த மசாலா வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே ஒரு ஒரு பாக்ஸ்லயுமே குடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பல்க் குவான்டிட்டி தாங்க. அதே மாரி மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், ஆல் பர்ப்பஸ் ஃப்ளாரு எல்லாமே பெருசு பெருசா இருக்குதுங்க. அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு ஒரு ஐட்டமுக்கு என்னென்ன பேர் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாரி இந்த ஷ்ரிம்ப்பெல்லாம் ஃப்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா? இந்த கோகோனட் ஷ்ரிம்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ல போனா சாப்பிடுவோம்னு நெனைக்கிறேன். அதுக்கும் வந்து மசால் வச்சிருக்கிறாங்க. பிரெட் கிரம்ஸோட வச்சிருக்கிறாங்க. இதுதாங்க அந்த லூசியானா ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு. இதிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போட்டுருக்காங்க. பட் ஸ்பைஸ் வந்து கண்டிப்பா இருக்காதுங்க. காரம் கண்டிப்பா இருக்காது. இங்க இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிடுவாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம வேணும்னா இந்த மசாலாவ ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா ஒண்ணொண்ணுக்கும் தனியா இருக்குதுங்க. ஆனியன் ரிங்க்கு தனியா இருக்கு. அதேமாரி ஃபிஷ் ஃபிங்கருக்கு தனியா இருக்குது. அதுவும் நம்ம ஒரு ஒரு கடையிலயும் அந்த நேம் இருக்கும் இல்லைங்களா? சிக்ஃபிலே, மெக்டி அந்த மாரி ஒண்ணொண்ணுக்கும் அந்த உள்ள வாங்குற ஐட்டம்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நேம் இருக்கும் இல்லைங்களா? அந்த நேம் போட்டு அதுக்கான ஃப்ளார் வந்து வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன பாக்ஸும் வச்சிருக்கிறாங்க. நம்ம வேணும் அப்டின்னா நம்ம வீட்டுக்கு வந்து சின்னதா வாங்கி ட்ரை பண்ணலாம். வாங்கணும்னு நெனச்சு தாங்க பார்த்துட்டுருந்தேன். ஆனா வீடியோ எடுத்துட்டு இருந்தேனுங்களா, அப்படியே பக்கத்து கையில் போக 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 அப்படியே மறந்துட்டேன் நானு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஒரு பாக்ஸாச்சும் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ப ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணு, இந்த கடையிலலாம் சில்லி சிக்கன் போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு பவுடர் வச்சிருக்கிறாங்கன்ட்டு, போய் நம்ம கடையில என்னதான் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 மசாலா வாங்குனாலும், அந்த சில்லி சிக்கன் கடையில போடுற மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கலான்ட்டு இருக்கும். அதுவும் எங்க அக்கா வீட்டுக்கு,
மாமா வீட்டுக்குலாம் போனோம் அப்படின்னா, அந்த சில்லி சிக்கன் போடுறவங்ககிட்டயே அந்த மசால் வாங்கி குடுப்பாங்க. அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாரி தாங்க இருந்தது இங்க இருக்கிற கடையில இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஒண்ணு மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. அது எப்படியோ மறந்து போயாச்சுங்க. அதே மாரி அடுத்த அisleல வந்து பார்த்தோம்னா, பீன்ஸ் வந்து இங்க நெறைய யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குங்க. இந்த கடை வந்து எனக்கு தெரிஞ்சு மெக்சிகனுக்கு ஓரியன்டடா தான் நெறையா இருந்ததுங்க. அந்த பிளாக் பீன்ஸ், ரெட் பீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மூட்டை மூட்டையா பெருசு பெருசா தாங்க இருந்தது. அவ்ளோ ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் பாஸ்மதி ரைஸ், ஏஜ்டு ரைஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ரைஸுமே ஏகப்பட்ட வெரைட்டி இருந்ததுங்க. அந்த மட்ட ரைஸ் மாரி பெரிய ரைஸ் சொன்னேன் இல்லைங்களா? அதுவும் இருந்தது. ப்ளஸ் இதுவுமே இருந்ததுங்க. அப்படியே இந்த பேக்கிங் செக்ஷன் பக்கமா போனாங்க. நெறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க. ஈவன் வந்து பேனே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருந்தது. புட்டிங்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா? நம்ம கடையில புட்டிங் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? இந்த மேங்கோ புட்டிங், ஸ்ட்ராபெர்ரி புட்டிங்கு, சாக்லேட் புட்டிங்கு அதுக்குமே ஃபுல்லா மிக்ஸ் இருக்குதுங்க. ஈவன் ஜெல்லிக்கலாம் கூட இந்த ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லி, ப்ளூபெர்ரி ஜெல்லின்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கும் மிக்ஸ் வச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படி பண்ணணுங்கிறத வந்து அப்படியே ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல்லா சொல்லிக் குடுக்குற மாரி தாங்க இருந்தது. எல்லாமே இருக்குதுங்க. இந்த ஃபனல் கேக்குக்குமே மிக்ஸ் இருக்குது. ஃபனல் கேக் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு டைம் ஸ்மோக்கி மவுண்டன் போயிருந்தப்பங்க, அங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டா ஃபனல் கேக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க. சரி சாப்பிடலான்னு ட்ரை பண்ணோம். எப்படின்னா, அது நல்லா அந்த பேன்ல வந்து பெருசா ஃப்ரை பண்ணி குடுத்துருவாங்க. ஸ்வீட்டா தாங்க இருக்கும். மேல வந்து லைட்டா சுகர் டஸ்ட் பண்ணி குடுப்பாங்க. ரொம்ப நல்லாருக்குங்க. வேணுனா சாஸ் வந்து சாக்லேட் சாஸ் அந்த மாரி ஊத்தி குடுப்பாங்க. நான் சாப்ட்டுருக்கேன். அந்த மிக்ஸுமே இங்க வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாங்க அந்த ஜெல்லி மிக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஜெலட்டின் மிக்ஸு. ஜெலட்டின் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்குதுங்க. லைமு, ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி அதே மாரி ப்ளூபெர்ரி பாருங்களேன் எவ்வளோ கலரா இருக்குன்ட்டு. ப்ளூபெர்ரி அதுக்கப்புறம் நெறைய ஃப்ளேவர்ஸ் இருந்ததுங்க. மேங்கோ இருந்ததுன்னு நெனைக்கிறேன். மேங்கோலாம் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஸ்ப்ரைட்டுக்கு, கோக்குக்குலாம் வந்து அந்த பவுடர் இருக்குன்னு சொல்லிட்டு, இதுதாங்க அந்த பாக்ஸு. பட் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பாக்ஸ் வந்து க்ளோஸ்டா இருந்ததுங்க. இது எல்லாமே பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $15 அந்த மாரி போட்டிருந்தாங்க. பல்கா இருந்தது. $15 to $20ங்க. நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து இந்த ஐட்டம் வந்து இவ்வளோ தானா அப்படிங்கிற மாரி தான் இருந்ததே தவிர, ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காஸ்ட்லியா போட்டிருக்காங்க அந்த மாரிலாம் இல்லவே இல்லைங்க. பிரைஸ் வந்து எல்லாமே ரொம்ப ரீசனபிளா இருந்த மாரி தான் இருந்தது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ரெஸ்டாரண்ட் போம்போது நெறைய ஸ்பூன்ஸு, கப்ஸு எல்லாமே வைப்பாங்க இல்லைங்களா? அந்த பிளாஸ்டிக்ல. அதுவுமே கூட நெறைய வெரைட்டீஸ்ல வந்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாங்க அது எல்லாமே. நாப்கின்ஸு நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா இங்க வந்து வாங்கலாம்னு நெனைக்கிறேங்க. நான் ரொம்ப நாளா வந்து எனக்கு இந்த கடைக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாவே இருந்ததுங்க. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, "இங்க பாத்திரம் ரொம்ப நல்லாருக்கும், நல்லாருக்கும்ன்ட்டு." பட் நம்ம உள்ள விடமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே போக முடியாம இருந்தது. பட் இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் நானும் மகியும் தான் வந்திருந்தோங்களா, அவர் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. "எதையோ வந்து முழுசா மாறுன சந்திரமுகிய பார்க்குற மாரி இருக்குடி. அப்படியே ஒரு ஐட்டமும் என்னடி இவ்ளோ நேரம் பார்த்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா எனக்கே ரொம்ப ஆசையா இருந்ததுங்க. ஒரு ஐட்டமும் எடுத்து பார்க்கும்போது, எனக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஒரு ஐட்டமும் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சதுங்க. ஓ! இந்த ஐட்டம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்களா? இது வந்து இப்படி தான் வாங்குவாங்களா? அப்படிங்கிற மாரி இருந்தது. நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொல்றது வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் அத உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, போபாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸ்ட்ராபெர்ரி போபா, அதே மாரி மேங்கோ, பீச் எல்லாத்துலயுமே வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுதாங்க அந்த போபா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து $12 $13 அந்த மாரி போட்டிருந்தாங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னாங்க, அந்த ஜெல்லி இருக்கும் இல்லைங்களா? லிச்சி ஜெல்லி, மேங்கோ ஜெல்லின்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுவுமே இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ரெஸ்டாரண்ட் டிப்போவுமே ஒரே மாரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கடை வந்து ஆர்லாண்டோல வந்துங்க ஆர்லாண்டோலேருந்து ஒரு 7 to 8 மைல்ஸுங்க. கிஸ்மிலருந்து இருக்குதுன்னு நெனைக்கிறேங்க. அங்க தான் போயிருந்தோம். பட் ஆனா இங்க இருக்க ரெஸ்டாரண்ட் டிப்போ போய் பார்க்கணுங்க. ஏன்னா இப்ப தான் ஃப்ரீ என்ட்ரின்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிரும் எல்லாம் ஒரே மாரி இருக்கா அப்டின்ட்டு. இது எல்லாமே டேக் அவுட் கண்டெய்னர்ஸ் தாங்க. எல்லா சைஸஸ்லயுமே வச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ்லயும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, 200 பாக்ஸ்லேருந்து 300 பாக்ஸ் இருக்கிற மாரி தாங்க இருக்கு. சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க டிஸ்ப்ளேக்கு 1, 2 வச்சிருக்கிறாங்க. பட் என்னன்னாங்க, ஒரு சில பாக்ஸ் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வெளில போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு அதனால வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியா பார்த்துக்கிற மாரி இருந்ததுங்க. இது எல்லாமே ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்ற ஐட்டமுங்க. அங்க மேலலாம் அந்த ஃபுட் சர்வ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த பேன் வந்து எல்லா சைஸஸ்லயுமே இருந்ததுங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருந்தது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த ஒரு டேபிளுக்கும் நம்ம கப்ஸ்லாம் வைப்போம் இல்லைங்களா? அந்த சாய் சாஸு, அதே மாரி சில்லி அந்த பேஸ்ட் அந்த மாரிலாம் நெறைய ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஈவன் வந்து பெப்பர் போடுறது, சால்ட் போடுறது அப்படின்ட்டு அதெல்லாமே கூட பேக்காங்க. ஒரு பேக்கும் 20 இருக்கிற மாரி, 30 இருக்கிற மாரி அந்த மாரிலாமே வச்சுருந்தாங்க. பெப்பர் கிரைண்டர் வந்து இண்டிவிஜுவலாவுமே இருக்குதுங்க. நல்லா பெருசு பெருசா அதுவுமே சூப்பரா இருந்தது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் தாங்க. பார்க்கறதுக்கு வந்து அந்த குச்சி மாரி இருக்கிற மாரி இருக்கும். இது எல்லாமே பிளாஸ்டிக்ங்க. இது எல்லாமே மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ல பார்த்துருக்குறேங்க. அதுவும் இந்த பக்கத்துல இருக்கிற கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சைஸஸ்ல வச்சிருந்தாங்க. இது நம்ம போனோம்னாவே ஃபர்ஸ்ட்டு வந்து சால்சாவும், இந்த சிப்ஸும் குடுப்பாங்க இல்லைங்களா? அதுக்காக யூஸ் பண்றது போல இருக்கு. நான் வந்து இது கொஞ்சம் பிளாஸ்டிக் இல்லாம அந்த வுட் கலந்த மாரி இருந்தா வாங்கலான்ட்டு தான் இருந்தேன். ஃபுல் பிளாஸ்டிக்ங்க. சரி இத வாங்கிட்டு போய் என்ன பண்றதுன்ட்டு வாங்கலைங்க. இதுவுமே பாருங்களேன், சைஸ்லாம் பாருங்க. குட்டி குட்டியாவும் இருக்குது, பெருசுமே இருக்குதுங்க. அப்புறம் மெஷரிங் கப் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சைஸஸ்லயுமே இருக்குதுங்க. சின்ன சைஸ்லேருந்து பக்கெட்டா நம்ம வந்து போடுவோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு மெஷரிங் கப்புமே நெறைய பெருசு பெருசா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தாங்க அந்த மெஷரிங் கப்பு. நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன். நான் ஆக்சுவலி லைவா தான் ஆடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேங்க. அங்க வந்து ரொம்ப சத்தமா இருந்ததுங்களா, மைக் வேற எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அதனால நம்ம பேசுறது கேட்காதுன்ட்டு எடுக்கலிங்க. அ அதனால ப்ரைஸ்லாம் மட்டும் என்னென்ன ஐட்டம் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோல வந்து பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்புறேன். இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் ஃப்ரையரு, ஏப்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்கங்க. அதுவும் நீங்க பார்த்தீங்க இல்லைங்க, எவ்வளோ பெருசு வச்சிருக்கிறாங்கன்ட்டு, எவ்வளோ ஒரு செக்ஷனே அதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கப் ஹோல்டரு, டீ கப்ஸு எல்லாமே இருக்குதுங்க. ப்ளஸ் எனக்கு வந்து இங்க ரொம்ப பிடிச்சது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வெசல்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. அது வந்து அப்படியே முடிச்சுட்டு அடுத்தது அதான் வருவோம், பார்ப்போங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவுல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பிளாஸ்டிக்ல தாங்க நெறையா இருந்தது. பீங்கான்ல வந்து நான் பார்க்கல. எல்லாமே பிளாஸ்டிக்ல இருக்கிற மாரி தாங்க இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைஸுமே வந்து ரொம்ப சீப்பா இருந்த மாரி தான் இருந்தது. ஒரு பவுல் வந்து $4, $5 சைஸுக்கு தகுந்த மாரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தாங்க அந்த கிச்சன் யுட்டென்சில்ஸ் இருக்கிற செக்ஷன்னு. எனக்கு இத பார்த்தோனே இன்னும் ஆசையாயிடுச்சுங்க. நெறைய வச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா. அதுவும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பெப்பருக்குலாம் வந்து செட்டா பாக்ஸா இருக்கும். நெறைய டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்கன்ட்டு. இதுதாங்க அது. இதில பாருங்களேன், எத்தன இருக்குது? 3, 6, 12 இருக்குதுங்க. ஒரு பாக்ஸ்ல வந்து 12 இருக்குது. பிரைஸ் வந்துங்க $12 $10 எவ்வளவோ போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு மறந்துருச்சுங்க. இது ஒரு சைஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னொன்னு இருக்குதுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயில் வினிகர்லாம் ஊத்துவோம் இல்லைங்களா, அந்த ஜாருங்க. இதெல்லாம் 6 இன் அ பேக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே வந்து நெறைய அந்த நேம் போர்டு, அதே மாரி அந்த கப் ஹோல்டர்லாம் இருக்கும் இல்லைங்களா, கப் ஹோல்டருங்க. அப்புறம் காலிங் பெல்லுங்க. அதே மாரி நெறைய அந்த பிளாஸ்டிக் குட்டி குட்டி ட்ரே பாக்ஸ் பார்த்தேங்க. நெறைய ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அதில வந்து சால்சாவும், இந்த டார்ட்டியா சிப்ஸும் குடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே போட்டு குடுக்குற பாக்ஸுங்க. இது நெறைய ரெஸ்டாரண்ட்ல பார்த்துருக்கேன். நெறைய கலர்ஸ்ல வந்து சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரே சைஸ் தாங்க இருந்தது. ட்ரே வந்து அ எல்லா கலர்ஸ்லயுமே வச்சிருந்தாங்க. அதே மாரிங்க ஸ்கூப் இருக்கு இல்லைங்களா, நம்ம ரைஸு மத்ததெல்லாம் நம்ம எடுப்போம் இல்லைங்களா ஸ்கூப்புமே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சைஸுங்க. இங்க பாருங்களேன். பெரிய ஸ்கூப்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருந்ததுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வச்சிருக்கிறாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்குமே இருக்குதுங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா, ரீசனபிளா தாங்க இருந்தது. பெரிய சைஸ்லாம் வந்து $12, $13 இந்த மாரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறங்க மெயினா எனக்கு இங்க என்ன பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டிலாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம பெரிய பெரிய பாத்திரத்தில பிரியாணி செய்றோம் அப்படின்னா, பெரிய கரண்டி உட்டன் கரண்டிலாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து கலர்றதுக்கு, அந்த மாரியும் வச்சிருந்தாங்க. இதுவுமே அதுக்கு தான். இது வந்து பீட்ஸா வைக்கிறது போல இருக்குங்க. அந்த இதில வச்சு நம்ம உள்ள தள்ளுறதுக்காக யூஸ் பண்ற மாரின்னு சொல்லி மேல போட்டிருந்தது. எனக்கு இத பார்த்துட்டு என்ன எதுக்குன்னு தெரியலைங்க. மேல வந்து போட்டிருந்தாங்க. அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது கீழயே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிரியாணி கலர்றதுக்குலாம் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய பெரிய பாத்திரத்தில செய்றோம் அப்படின்னா, இது எவ்வளோ சைஸ்னாங்க, கிட்டத்தட்ட 4 அடியோ, 5 அடியோ இருந்ததுங்க. 4 அடின்னு நெனைக்கிறேன். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, வுட் இருக்குது, ஸ்டீல் இருக்குதுங்க. பிரைஸ் வந்து எவ்வளோ தெரியுமாங்க? இந்த வுட் வந்துங்க $6 $7ங்க. அந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, $12ன்னு நெனைக்கிறேங்க. $11 $12 போட்டிருந்தாங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸ்மே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வேற பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேங்க. அந்த 2 தான் நமக்கான பர்ப்பஸ்ன்னு நெனைக்கிறேன். நம்ம இந்த பிரியாணி அதெல்லாம் கலர்றதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு. பட் மீதிலாம் வந்து வேற பர்ப்பஸ்ன்னு நெனைக்கிறேங்க. அதே மாரி இந்த மாரி இந்த ஜல்லட தட்டுமே நெறைய இருந்ததுங்க. எனக்கு இத பார்த்தோனே, இதில வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் போடலாமா? நமக்கு வந்து செடி சூப்பரா வரும்ல, மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டுருந்தேன். பிளேட்ஸ் நெறைய இருந்ததுங்க. நெறைய சைஸஸ்ல வச்சிருந்தாங்க பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா.
அதே மாரிங்க இந்த பேசின் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? குட்டி பேசின்லேருந்துங்க நல்லா வந்து ஒரு 40, 50 எல்பி பிடிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய பேசினுமே இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதெல்லாம் வந்து $4, $5, $6 அந்த மாரி இருந்தது. பெருசு போக போகங்க $15 வரைக்கும் இருந்ததுங்க. அதுக்கு மேல பார்த்த மாரி ஞாபகம் இல்ல. 20 வரைக்கும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அத விட பெருசுமே வச்சிருந்தாங்க. நல்லா வந்து தாராளமா நம்ம இப்ப காய்கறி, அதே மாரி இப்ப மீட்லாம் கழுவுறோம் அப்டின்னா, தாராளமா ஒரு 40லேருந்து 50 எல்பி பிடிக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பெரிய பேசினுங்க. நல்லா போட்டு வாட்டமா கழுவுற மாரி தான் இருந்தது. வெயிட்லெஸ்ஸா தாங்க இருந்தது. வெயிட்டெல்லாம் இல்ல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ராஸ்ல பர்லிங்டன்லேயே பார்த்துருக்குறேங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னா, ராஸ் பர்லிங்டன்லேலாங்க $22 போட்டுருக்காங்க. இங்க வந்து $18, $17 தான் போட்டுருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருந்ததுங்க. முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேக் பேனுங்க. கேக் பேன் வந்து நெறைய சைஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது. இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒண்ணு இருக்குதுங்க. நான் மெயினா சப்பாத்திக்கு தான் யூஸ் பண்றேன். ஏன்னா தேய்ச்சோம் அப்டின்னா, சூப்பரா வருதுங்க சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு. இத மைய கேட்டாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். "சப்பாத்தியே போடுறதில்ல, உனக்கு இது வேற ரோல பத்தி பேசிட்டு இருக்கிறியா?" அப்படிம்பாங்க. ஏன்னா சப்பாத்திக்கு வந்து அக்கா தான் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. மையோட அக்கா தான். அது சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா வாட்டமா வருதுங்களா, இது வந்து கரெக்ட்டா அந்த சைட்ல அந்த கைப்பிடிய மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதுங்க. சென்டர்ல அதுவே ரோல் ஆயிக்குமா, அதனால ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க. அதுவுமே நெறைய சைஸஸ்ல வச்சிருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்டி, ஸ்பூன்ஸுங்க, அதே மாரி டாங்குமே வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு சைஸ் இருந்ததுங்க. ஜல்லடியுமே இருந்ததுங்க. வடிதட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த வடிகட்டியுமே பார்த்தீங்கன்னா, அதுவுமே நெறையா இருந்ததுங்க. ஆனா மெயினா பாத்திரம் தாங்க சொல்லி ஆகணும். அந்த பிரியாணி பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரம்லாம் குழம்பு வைக்கிற பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய பெரிய சைஸுங்க. 30 குவாட்டு, 40 குவாட்டு, 60 குவாட்டு பிடிக்கிற அளவுக்குலாம் வச்சிருந்தாங்க. கரண்டி வந்துங்க, இதில வந்து நெறைய கரண்டி இருந்தது. பட் எனக்கு என்னன்னா, நம்பூர் இந்த குழிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி குழிக்கரண்டி இல்லைங்க. இது வந்து அந்த சூப்லாம் எடுக்கிற கரண்டி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி தான் வச்சிருந்தாங்க. கொலாண்டருமே பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எல்லாமே இருந்ததுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னாங்க, நம்ம ஊர்ல இந்த குழிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியன் ஸ்டோர் போனா வேணா கிடைக்குங்க. மீதி இங்க இருக்க ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாரி தாங்க கரண்டி இருக்கும். இந்த சூப் கரண்டி இருக்குது இல்லைங்களா? இது மேல கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வளைச்சு விட்டுருப்பாங்க. கரெக்ட்டா அந்த பாத்திரத்தில வந்து அப்படியே மாட்டிக்கிற மாரி இருக்கும். இதில வந்து சைஸஸ் வந்து எல்லா சைஸுமே இருந்ததுங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருந்தது. ஏர் ஃப்ரையருமே பார்த்தீங்கன்னா, அதுவுமே குட்டி ஏர் ஃப்ரையர்லேருந்து பெரிய அந்த ஜல்லட ஏர் ஃப்ரையர் இருக்கு இல்லைங்களா? அதுவுமே இருந்ததுங்க. ஸ்மாஷர் வந்து நெறைய சைஸஸ்ல வச்சிருந்தாங்க. கட்டருமே பார்த்தீங்கன்னா, வுட்டுலயும் இருக்குதுங்க, பிளாஸ்டிக்லயுமே இருக்குது. என்னன்னாங்க, யார் வேணா வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கவங்க, இல்லாதவங்க எல்லாமே வாங்கிக்கிற மாரி இருந்ததுங்க, ஒரு ஒரு ஐட்டமும் பார்க்கும்போது. இங்க இந்த பிரியாணி பாத்திரம் சொன்னேன் இல்லைங்களா? இங்க பாருங்க பிரியாணி பாத்திரம் எப்படி இருக்குதுன்ட்டு. அது குழம்பு வைக்கிற பாத்திரம், எல்லா சைஸஸ்லயுமே இருக்குதுங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, 2 வெரைட்டி வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாரி இருக்குதுங்க. இப்ப இந்த பேனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2மே ஒரே சைஸ் தாங்க. இதுவும் அந்த பக்கத்துல பின்னாடி இந்த பர்பிள் கலர் ஸ்டிக்கர் இப்ப எடுக்கிறேன் பாருங்களேன். இது 2மே ஒரே சைஸ் தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெவி வெயிட்டா இருக்குதுங்க. இந்த ஹெவி வெயிட்டா இருக்கிற பாத்திரம் வந்து இப்ப நம்ம பல்கா சமைக்கிறோம் அப்படின்னா, ஹெவி வெயிட்டா வாங்குறது தாங்க ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அடி பிடிக்காது. நம்ம லைட் வெயிட்டா வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்குதுன்னு வாங்கிடுவோம். ஆனா அடி வந்து ரொம்ப பிடிக்குங்க. பிரைஸ் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திக்கா இருக்கிற பாத்திரத்திற்கும், அந்த சன்னமா இருக்கிற பாத்திரத்துக்கும் ஒரு $20 வித்தியாசம் இருக்குங்க. இதிலேயே பாருங்களேன் எவ்வளோ சைஸ் வச்சிருக்கிறாங்கன்ட்டு. இதில வந்து 20 குவாட்ல ஆரம்பிச்சுங்க, ஒரு 60 குவாட் பிடிக்கிற அளவுக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. பாத்திரம் வந்து அகலமாவும் வச்சிருக்கிறாங்க. அதே மாரி நல்லா இந்த ஹாலோவா இருக்கும் இல்லைங்களா? நீளமா, இப்ப கையில எடுக்கிறேன் பாருங்க. அந்த மாரிலாம் நெறைய சைஸ் இருக்குதுங்க. அதே மாரி பிரியாணி பாத்திரம்லாம் பெருசு பெருசா இருக்கும் இல்லைங்களா? இங்க வந்து வேற பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம மைண்ட்லாம் அதுக்கு தாங்க போகும். அதனால அந்த மாரியும் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அள்ளி ஊத்துறதுக்குன்னு நெனைக்கிறேன். டீ பாத்திரம் மாரி இருந்தது. ஒரு சிலதெல்லாம் எதுக்குன்னே தெரியலைங்க. நானே எடுத்து பார்த்துட்டு, நம்பளோட யூஸ்க்கு என்ன இருக்குமோ, அந்த மாரி நானே இமேஜின் தான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நெறைய ஒரு சில ஐட்டம்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இத எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கப்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியலைங்க. இந்த மேல வச்சிருந்த லைன் இருக்குல்ல, கப் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியலைங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சைஸ் பாத்திரமும் இருந்ததுங்க. இது எல்லாமே அலுமினியம் தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதுவுமே நான் பார்க்கல. அந்த பேசினும், அந்த கொலண்டர் மட்டும் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தேங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிட்டாலாம் இல்லைங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருந்த மாரி இருந்தது. மீதி எல்லாமே அலுமினியம் தாங்க. அதுக்கு தேவையான லிட்டுமே இருக்குதுங்க. நம்ம பார்த்த எல்லா சைஸுக்குமே லிட்டு வந்து ஒரு ஒரு சைஸ்லயுமே வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன சைஸ் வேணுமோ அத எடுத்து குடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா கூடங்க, நம்ம கேட்டோம் அப்படின்னா, மேல ஸ்டாக் இருந்தது அப்படின்னா, அதையுமே எடுத்து குடுக்குறாங்க.
பேன் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் செய்வோம் இல்லைங்களா? அந்த மாரி பேனுமே நல்லா பெருசு பெருசா இருந்ததுங்க. இங்க பாருங்களேன், இதோ இந்த பேன் தான் இது. நல்லா வந்து வாங்குறவங்க 2, 3 பேர்த்த பார்த்தேங்க. அவங்க வந்து எடுக்கும்போதே நல்லா அதில கைய வந்து டாஸ் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து இந்த டாஸ் பண்றதுக்கு வந்து வசதியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயனுமே நெறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. தோசை கல்லு மாரி, பேன் டைப்லைங்க. அதே மாரி குட்டி குட்டியாவும் வச்சிருந்தாங்க. என்கிட்ட வந்து குட்டியா ஒண்ணு வச்சிருக்கிறேங்க. அது மெயினா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்லலாம் அந்த தாளிப்பு கரண்டி இருக்கும் இல்லைங்களா? குழிக்கரண்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? இரும்புல. அது மாரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு அதே தான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க, அந்த கேஸ்ட் அயனுக்கு அந்த கைக்கு போடுற அந்த லிட் இருக்கு இல்லைங்களா? ஐ மீன் அந்த கவர் இருக்கு இல்லைங்களா? லெதர்ல. அதுவுமே வந்து அது பக்கத்திலேயே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறங்க இன்னொரு சைடு ஃபுல்லா வந்து இந்த கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. ஸ்க்ரப்பு, அதே மாரி பாத்ரூம் கிளீன் பண்றது, டிஷ் வாஷிங் லிக்விடுங்க, துணி துவைக்கிற லிக்விடுங்க, டிஷ் வாஷருக்கு போடுற பாட் இருக்கு இல்லைங்களா? அது இருந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குட்டி பாக்ஸும் இருக்குதுங்க. பக்கெட் பக்கெட்டாவும் இருக்குதுங்க. லிக்விட்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பக்கெட்டா இருந்தது. அதே மாரி வீட்டுக்கு மாப் போடுவோம் இல்லைங்களா? அந்த செட்டு, அதுக்கப்புறம் ட்ராஷ் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சைஸஸ்ல வச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து அந்த கடையோட பேக் சைட்ல வச்சிருந்தாங்க. இந்த டூ கோ பாக்ஸு, அதே மாரி கேரி பேக்கு, அதே மாரி வீட்டுக்கு யூஸ் பண்ற அந்த லிக்விட் கிளீனிங் லிக்விட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே வந்து பேக் சைட்ல தாங்க ஃபுல்லா வச்சிருந்தாங்க. நம்ம கடைக்குள்ள என்டர் ஆனோம் அப்படின்னா, என்டர் ஆனோனையுமே ஃபர்ஸ்ட்டு ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லா போயிடுதுங்க. அந்த சைட்ல இருக்குது. வேணுனா நம்ம உள்ள போய்க்கலாம், இல்ல இந்த சைடு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அயிலும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஃப்ரண்ட்லயே வந்து அந்த பாத்திரம் இருக்கிற செக்ஷன்லாம் ஃப்ரண்ட்லயே தாங்க இருக்குது. மீதி ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம எண்டுக்கு போனோம்னா தான் ஃபுல்லாவே வருதுங்க. சாக்லேட்ஸுமே நெறைய வச்சிருந்தாங்க. இந்த போலோ சாக்லேட்ஸ்லாம் நம்ம நெறைய இடத்துக்கு போனா காமனா ஒரு பவுல்ல போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பல்கா தான் வச்சிருந்தாங்க. இதுதாங்க அந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து நம்ம கடைக்குள்ள என்டர் ஆனோனயுமே ரைட் சைட்ல இருக்குதுங்க. உள்ள செம்ம குளுருங்க. நான் உள்ள போயிட்டு எப்படா வெளில வருவேன்ட்டு தான் இருந்தது. அவ்ளோ குளிரா தாங்க இருந்தது. உள்ள போய் பார்த்தா, இது வந்து இன்னொரு உலகம் மாரி இருந்ததுங்க. நான் இந்த உள்ள இருக்கிற கடைய பார்த்தே ஆன்னு நின்னுட்டேன். இது அதுக்கு மேல பிரம்மாண்டமா தாங்க இருந்தது. அவ்ளோ ஐட்டம் வச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காயுங்க இப்ப கேரட்லாம் நான் வந்து Costcoல வாங்குறதே பல்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதுவே ஒரு பேக் மாரி வரும். இங்க வந்துங்க அப்படியே ஒரு ஒரு மூட்டை தாங்க. ஒண்ணொண்ணு ஒரு மூட்டை தான். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்டேன் இருக்குது இல்லைங்களா? நேந்திரம் பழம் இது எல்லாமே வந்து தனித்தனியா லூஸ்ல வாங்குற மாரிலாம் இல்லைங்க. அந்த ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். கேரட் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மூட்டை இருக்குதுன்ட்டு. பீட்ரூட் எல்லாமே அப்படியே பாக்ஸா தாங்க எடுக்குறாங்க. இதுல வந்து தனித்தனியா எடுக்கிற மாரி இல்லைங்க. நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராசரி ஐட்டம்லாம் சின்ன பேக் வச்சிருக்கிறாங்க. பெரிய பேக் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ப்ரொடியூஸுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாக்ஸா தாங்க இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிற மாரியும், கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாக்ஸ் தாங்க. எல்லாமே இருக்குதுங்க. குக்கும்பரு, zucchini அதே மாரி கீரை வகையில பார்த்தீங்கன்னா, கேல் இருக்குதுங்க, பார்ஸ்லி இருக்குது. கேப்சிகம்ல வந்து 2, 3 கலர்ஸ் வச்சிருக்கிறாங்க. முட்டைக்கோஸ் எல்லாமே பெரிய பெரிய பேக்குங்க. பூண்டு, உருளைக்கிழங்கு, வெள்ளை வெங்காயம் எல்லாமே இருக்குதுங்க. அதுவும் உள்ளுக்குள்ள அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னாங்க, இந்த மீட்லாமே வச்சிருந்தாங்க. மீட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மின்ஸ்டு மீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம வந்து இந்த லசானியாக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா? இங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க. இந்த லசானியாக்கு பேட்டிக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி மீட்லாம் கூட நெறைய வந்து ப்ராசஸ் பண்ணி பெரிய பெரிய பேக்கா வச்சிருந்தாங்க. எலுமிச்சை பழம்லாம் பாருங்களேன், அப்படியே ஒரு ஒரு பாக்ஸ் தாங்க வாங்கிட்டு போற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். கிரீன் லைமு, லெமனு எல்லாமே இருந்ததுங்க. நல்லா சூப்பரா இருந்தது. பார்க்கும்போதே ஆசையா இருந்தது. இதுல தாங்க அந்த மின்ஸ்டு மீட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? நெறைய வந்து பீஃபு, போர்க்கு, சிக்கனு இது 3 தாங்க ரொம்ப நெறைய இருந்த மாரி இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டுங்க, அப்படியே சைட்ல வரும்போது எனக்கு புடிச்ச செக்ஷனுக்கு வந்துட்டேங்க. நான் இத வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நெறைய ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து இந்த ட்ரிங்க் வாங்கும்போது, அங்கங்க இந்த ஃப்ளவருக்கு வந்து கார்னிஷ் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா? அந்த பூ வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நார்மல் ஃப்ளவருங்க. அப்படியே இங்க வந்து பாருங்க. இது என்ன பூன்னு தெரியுதுங்களா? ஆர்க்கிட் பூங்க. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கு வந்து பயங்கர மவுசுங்க. அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இந்த பூ வந்து கலர் பண்ணி தான் நாங்க வந்து ஊர்ல எந்த விசேஷத்துக்கு போனாலும் வச்சுட்டு போவோங்க. எனக்கு இந்த பூவ பார்த்தோனே அவ்ளோ ஆசையாயிடுச்சுங்க. ஒரு பாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, 50 கவுண்ட் இருக்குதுங்க. பிரைஸ் வந்து $19
$19 $17 போட்டிருந்தாங்க ஒரு பாக்ஸும். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஃபுல்லா பர்ப்பிளா இருக்கிறதும் இருக்குதுங்க. இன்னொன்னு வந்து ஃபுல்லா ப்ளூவும் இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மிக்ஸட் கலர்ஸும் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ட்ரிங்க்ல, அப்புறம் ஒரு சில டெசர்ட்லலாம் வச்சு குடுப்பாங்க போல இருக்குதுங்க. அதுக்காக இத யூஸ் பண்றாங்க. நம்ப மைண்ட் பார்த்தீங்களா, எனக்கு இந்த பூவ பார்த்தோனே பூவ கட்டி நம்ம தலையில வைக்கிற மைண்ட் செட் தான் எனக்கு வந்தது. ஆனா ரொம்ப ஆசையா போயிடுச்சுங்க. நான் அதான் என்ன யோசிச்சேன்னா, இனி ரெஸ்டாரண்ட் டிப்போக்கு எது போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து வேணுங்கிற மத்த ஐட்டம் வாங்குறோமோ இல்லையோ, பூ வேணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க இருக்கிறேன். பூவ பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்ட்டு அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அப்படியே ஒரு பாக்ஸ்ல 50 கவுண்ட் வச்சிருக்கிறாங்க. ஊர்ல வந்துங்க இந்த பூ நெறைய வச்சுட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூ கிடைக்காதுன்னு நெறைய இடத்துல தேடி இருக்கிறேங்க. ஆனா வந்து அந்த செடியோட தான் கிடைக்கும். 2 பூ ஒரு பூ தான் இருக்குங்க. அது கட்டவும் முடியாதுங்க. எனக்கு இத பார்த்தோனே ரொம்ப ஆசையாயிடுச்சுங்க. இனி வந்து நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த பூ கூட வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்க்குள்ள தாங்க வச்சிருக்கிறாங்க. வெளியில வந்து வைக்கல. ஏன்னா, இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு ஐல் ஃபுல்லாங்க இந்த சீஸு, அதுக்கப்புறம் பட்டருங்க, அதுக்கப்புறம் ஷ்ரெட்டட் சீஸுங்க, அந்த மாரி கியூப் சீஸு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஸோ, அது எல்லாமே ஒரு ஐல் இருக்குதுங்க. ஒரு ஐல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மீட் சொன்னேன் இல்லைங்களா? மீட்டு தாங்க ஃபுல்லா இருக்குது. அந்த திரும்புற பக்கம்லாம் மீட்டு. ஒரு சைடு மட்டும் தான் இந்த காய்கறிலாம் பாக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. உள்ளுக்குள்ளேயே சீ ஃபுட் செக்ஷனுமே இருக்குதுங்க. சீ ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராபு, அதுக்கப்புறம் ப்ரானுங்க, ஃபிஷ்ஷுங்க, லாப்ஸ்டர் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. எனக்கு லாப்ஸ்டர் பார்த்தோனே நாங்க கல்யாணம் ஆன புதுசுல அந்தமான் போயிருந்தோங்க. ஹனிமூன் போயிருந்தோங்களா, அப்போ வந்து இந்த லாப்ஸ்டர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கன்னாங்க. இந்த தாங்க செஞ்சு குடுத்தாங்க. செஞ்சுட்டு இந்த மேல இருக்கிற ஒரு ஷெல்ல வந்து அது மேல வச்சு தான் டெக்கரேட் பண்ணி குடுத்தாங்க. சாப்பிட்டோனே பயங்கர அலர்ஜி ஆயிடுச்சுங்க. முகமெல்லாம் தடிச்சு போய் கை கால்லாம் ஃபுல்லா தடிச்சிருச்சு. அப்புறம் வந்து டேப்லெட் போட்டு தான் சரியாகிற மாரி இருந்ததுங்க. எனக்கு இத பார்த்தோனேயும் இந்த மலரும் நினைவுகள் வரும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிதான் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸுமே நெறையா இருக்குதுங்க. தயிருமே பார்த்தீங்கன்னா, பக்கெட்டா பெருசு பெருசா தான் இருக்குது. மீட் வந்துங்க, இது வந்து பெரிய பெரிய பாக்ஸ்ல தாங்க வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சிக்கன் தைஸ் தனியா இருக்கு, சிக்கன் பிரஸ்ட் தனியா இருக்குதுங்க. அந்த மாரி ஒரு பார்ட்டுமே தனித்தனியா பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் வந்துங்க, ஆ வந்து $40, $50 அந்த மாரி ஒரு ஐட்டம் தகுந்த மாரி பிரைஸ் வந்து வேரி ஆகுதுங்க. இந்த பாக்ஸ்லாம் பாருங்களேன், நம்ம போன நேரமோ என்னவோ தெர்ல 2 பாக்ஸ் ஓப்பன்ல இருந்ததுங்க. அதனால உள்ள வந்து எப்படி பேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வெளிலேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன பாக்ஸ்னே தெரியலைங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்க்குள்ளேயுங்க குறைஞ்சது ஒரு 2 பேக், 3 பேக் கிட்ட வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க இன்னொரு பாக்ஸ் இந்த சைடு காமிக்கிறேன். இந்த பாக்ஸ்ல பாருங்களேன், அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து இதில 4, 5 பேக்கே இருக்குதுங்க. அதில வந்து தனித்தனியா போட்டு வச்சிருக்கிறாங்க. இது ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்குறவங்க இப்படி தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஹலால் மீட்டு அந்த மாரி எல்லாமே கலந்து வச்சிருக்கிறாங்க. இதே மாரி கோட்டு, லேம்பு எல்லாமே இருக்குதுங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் செக்ஷன்ல தான் வச்சிருந்தாங்க. இந்த மாரி தனித்தனியா வந்து பாக்ஸ்ல வச்ச மாரி பார்க்கலைங்க. அதெல்லாம் முழு ஆடா தான் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த காஸ்ட்கோல பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாரி தான் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா நம்ம இந்த மாரி ஒரு வியூ நமக்கு இருந்திருக்காதுங்களா? எனக்கு வந்து போனப்போ ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது. உங்க வீட்டு பக்கத்தில ரெஸ்டாரண்ட் இப்போ இருக்குது அப்படின்னா, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து மெம்பர்ஷிப் இல்ல அப்படின்னாலுமே 1 டே பாஸ் குடுக்குறாங்க இல்லைங்களா? சும்மா போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.